Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today discussion is 2024 CTS exam question paper. Already 2025 question paper discussed. Today onwards 2024 question. This video total of 40 question discussed. First question, identify the correct relationship among the electrical energy E and the temperature coefficient dou E by dou T at the constant pressure and enthalpy delta H of the cell reaction. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு இது வந்து எந்த ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ டெல்டா ஜினா என்னது? ஹிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் உள்ள இந்த கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ Gibbs Helmholtz equation delta G is equal delta H plus T dou of delta G by dou T at constant pressure. Okay, so இந்த delta G வேல்யூ நானது மைனஸ் NFE. இதில் இந்த ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் டெல்டா ஜி டிஃபரன்ஷியேட் டெல்டா ஜி வித் ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ வந்து எதை டிஃப்ரென்ஷியேட் தட் இண்டிகேட்ஸ் டோ. அப்போ டோ இதில் என்ன இருக்குது? டெல்டா ஜி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் மைனஸ் என்எஃப். வேணால் இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எனர்ஜி எப்படி எழுதிக்கலாம்? டோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், தட் இண்டிகேட்ஸ் டோ வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சர். அதனால தான் டோ டி போட்டிருக்கோம். இதுலேயும் டெம்பரேச்சரை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ பி. ஓகே, ஸோ இனி வந்து இந்த டெல்டா ஜி இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? டெல்டா ஜிக்கு பதிலாக என்ன எழுதிருக்கணும்? இந்த இருக்குது மைனஸ் என்எஃப்இ இஸ் ஈக்குவல் டெல்டா ஹெச் ப்ளஸ் டி இந்த டோ ஆஃப் டெல்டா ஜி பை டெல்டா இதோட வேல்யூ என்னது? வந்து மைனஸ் என்எஃப் dou E by dou T at constant pressure. ஸோ இதில் என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் NFE is equal to delta H. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம என்ன எழுதிருக்கோம்? மைனஸ் NF இந்த T dou E by dou T at constant pressure. ஸோ இதில் வந்து நம்ம அடுத்து இந்த ஈக்குவேஷனை வந்து டிவைடட் பை மைனஸ் என்எஃபால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து மைனஸ் என்எஃபால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்எஃப் கேன்சல் ஆகிடும். இதை மைனஸ் என்எஃபால் டிவைட் பண்ணுறோம். தென் இதை மைனஸ் என்எஃபால் டிவைட் பண்ணுறோம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் வி கெட்? இ இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து இந்த இ இருக்குது. ஸோ அப்போ இ இஸ் ஈக்குவல் டெல்டா மைனஸ் இந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் டெல்டா ஹெச் பை என்எஃப். இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் இந்த டி இருக்குது, அது டி டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். ஸோ இது இதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் இதில் என்ன இருக்குது? இந்த டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹெச் பை என்எஃப் ப்ளஸ் டி டோ இ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. The molar conductance of a strong electrolyte increases with increase in. ஸோ வந்து இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு டைல்யூஷன் சொல்யூஷன், இது ஒரு டைல்யூட், இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். டைல்யூட் சொல்யூஷனில் இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இங்கே வந்து இது டைல்யூட் ஃபார்ம், இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம். அப்போது டைல்யூட் ஃபார்மில் இங்கே ஒரு ஹெச் ப்ளஸ் இருந்தால் இங்கே ஒரு Cl மைனஸ் இப்படி இருக்கும். ஆனால் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த Cl மைனஸ் இங்கே ஹெச் ப்ளஸ்னால் இங்கே Cl மைனஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ அப்போ டைல்யூட் சொல்யூஷனில் வந்து டைல்யூட் இந்த இன்க்ரீசஸ், டைல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? டைல்யூஷன் இன்க்ரீசஸ், ஸோ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ரிடியூஸ் ஆகுறனால இதோட ஸ்ட்ராங் இன்டர் அயானிக் அட்ராக்ஷன், இந்த ஸ்ட்ராங் இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் வந்து ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அலோவிங் த அயான் வந்து இந்த இதோட இன்ட்ராக்ஷன் வந்து இந்த கேப் அதிகமாக இருக்கிறனால ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறதுனால அதோட மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும். அப்போ டைல்யூஷனில் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும். இனி அடுத்து கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷனை இது இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா
அந்த அயான்ஸ்லாம் என்ன இருக்கும், கம் க்ளோசர், பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் த இன்டர் அயானிக் ஃப்ரிக்ஷன், அது வந்து இது அட்ராக்ட் பண்ணிடும், இது அதை அட்ராக்ட் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த இன்டர் அயானிக் ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட மோலார் கண்டக்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடும். இது வந்து மோலார் கண்டக்டன்ஸ், இதுக்கு வந்து மோலார் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த இன்டர் அயானிக் இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகி மோலார் கண்டக்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ அப்போது இது வராது. தென் விஸ்காசிட்டி, இன்க்ரீஸிங் த விஸ்காசிட்டி ஆஃப் த சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்னா, சால்வெண்ட் இஸ் நத்திங் பட் என்னது, வாட்டர் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சொல்யூஷன். ஸோ அப்போ அதோட விஸ்காசிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும்னா தட் ஹிண்டர்ஸ் த மொபிலிட்டி ஆஃப் அயான். ஸோ அப்போ அந்த மொபிலிட்டி மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இருக்குல்ல, அது தடைப்பட்டு அதோட கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் வராது. தென் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட், பொட்டென்ஷியல் தட் இண்டிகேட்ஸ் கரண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம் பெர் யூனிட் டிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட் த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். நம்ம கரண்ட் அங்கே அப்ளை பண்ணோம்னா அதோட எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வந்து இன்க்ரீஸ் த ட்ரிஃப்ட், த வெலாசிட்டி அண்ட் த கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதோட கண்டக்டன்ஸ் வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகும். அப்போ வந்து டைல்யூஷன் தான் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் question number 3, Oswald dilution law is applicable for the following electrolyte. ஸோ எந்த எலக்ட்ரோலைட்டுக்கு ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா வந்து அப்ளிகபிள்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு தெரிஞ்சோன்னா வந்து இஸ் ஒன்லி இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா இஸ் அப்ளிகபிள் ஃபார் வீக் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும்தான் வந்து ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா வந்து அப்ளிகபிள். ஹைட்ரோக்ளோரிக் HCl வந்து இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH இது வந்து என்னென்னா ஒரு வீக் அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஒரு வீக் ஆசிட், வீக் எலக்ட்ரோலைட் சொல்லலாம், வீக் எலக்ட்ரோலைட். தென் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். தென் பொட்டாசியம் குளோரைட் தட் இஸ் KCl இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ நமக்கு வந்து வீக் எலக்ட்ரோலைட் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் வீக் எலக்ட்ரோலைட். அப்போ அதுக்கு மட்டும்தான் ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் அப்ளிகபிள். ஸோ அப்போ வந்து வீக் எலக்ட்ரோலைட். இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வந்து எலக்ட்ரோலைட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், டீபே-ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன். டீபே-ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அதே இன்னொன்று வீக் எலக்ட்ரோலைட்டுக்கும் இருக்குது. வீக் எலக்ட்ரோலைட் வந்து நாட் ஓன்லி ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லா வந்து கோல்ராஸ்லா இருக்குல்ல, அந்த கோல்ராஸ்லா அதுவுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த வீக் எலக்ட்ரோலைட். கோல்ராஸ்லா இதுவுமே வீக் எலக்ட்ரோலைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவும் இந்த கோல்ராஸ் லாவும் வீக் எலக்ட்ரோலைட், பட் இந்த டீபே-ஹக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் ஒன்லி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ நமக்கு ஆஸ்வால்ட் டைல்யூஷன் தானே வீக் எலக்ட்ரோலைட், அது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. தென் கொஸ்டின் நம்பர் 4, the tendency of the electrode gain loss or gain electron when it is in contact with its own ions in a solution is. அதாவது ஒரு எலக்ட்ரோடு இது ஒரு செல்லு, இங்கே வந்து இது ஒரு எலக்ட்ரோடு, இந்த எலக்ட்ரோடில் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அப்போது அந்த ரெண்டு காண்டாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். அதாவது ஒரு எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல், இதை பாருங்கள், இது வந்து ஒரு எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். இந்த எலக்ட்ரோடு பொட்டென்ஷியலில் ரெண்டனும் இருக்கும். அதுதான் அதாவது லாஸ் ஆஃப் அயான், இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரெண்டுமே இருக்கும். அதனால தான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தென் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல். ஓகே, தென் இதில் பின்னொன்று இந்த ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் நான் என்னென்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, தென் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஸோ இந்த இதில் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் இருக்குல்ல, இதுதான் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். தட் இஸ் த ஹாஃப் செல். அது வந்து பாதி செல் தான் நம்ம சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆனால் நமக்கு என்னது, ரெண்டுமே இருக்கணும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கணும், கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கணும். அது எதில் நடக்கும், எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். தென் கொஸ்டின் நம்பர் 5, த ப்ராடக்ட் ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டக்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் வந்து செல் கான்ஸ்டன்ட்னா தட் இண்டிகேட்ஸ் வந்து செல் கான்ஸ்டன்ட் தென் கண்டக்டன்ஸ்.
இந்த ரெண்டும் வந்து ப்ராடக்ட் தட் இண்டிகேட்ஸ் மல்டிபிள். இது வந்து மல்டிப்ளை பண்ணணும், அந்த ரெண்டையும் பெருக்கணும். இப்போ இது கண்டக்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். என்ன கிடைக்கும்? ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் செல் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டக்டன்ஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தட் இண்டிகேட்ஸ் கப்பா. இந்த கப்பா தான் அதை இண்டிகேட் பண்ணுறது வந்து கப்பா. ஓகே, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கப்பா ஈக்குவல் நம்ம என்னென்னு சொன்னோம், கண்டக்டன்ஸையும் செல் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டக்டன்ஸ்னால் என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி தட் இண்டிகேட்ஸ் ஆர். அப்போ ரெசிப்ரோக்கல்னால் இந்த கண்டக்டன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதான் 1/r இன்டு செல் கான்ஸ்டன்ட்னா லென்த் பை ஏரியா. இதுதான் என்னது? இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு கப்பா L R into A is the specific conductance. The R that indicates resistance, the L na length, A na area. Okay, next. The Ostwald dilution law is applicable for நம்ம இப்போ தான் பார்த்தோம் weak electrolytes. Strong electrolytes it's applicable for Debye-Huckel-Onsager equation. Okay, then இந்த Ostwald dilution law இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபார்முலா Ka is equal to C alpha square divided by 1 minus alpha. The alpha that indicates degree of dissociation. Okay, then question number 7. The equivalent conductance of a solution of an electrolyte. So அப்போ வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து அவன் சொல்யூஷனில் அதாவது எலக்ட்ரோலைட்டில் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். ஒரு எலக்ட்ரோலைட்டில் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இன்க்ரீசஸ் வித் டைல்யூஷனா அல்லது டிக்ரீசஸ் வித் டைல்யூஷனா அல்லது டஸ் நாட் வேரி வித் சொல்யூஷன் தென் இனிஷியலி டிக்ரீஸ். என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா த கண்டக்டிங் பவர் ஆஃப் ஆல் த அயான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை டிசால்விங் 1 கிராம். இதில் வந்து சொல்கிறாங்க கிராம் ஈக்குவலன்ட். ஸோ இது ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குன்னா இந்த எலக்ட்ரோலைட்டில் என்ன இருக்கணும்? 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட்டில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும்ல அந்த அயான். இதில் வந்து டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அயான்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். தட் இஸ் வந்து டெல்டா ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு இது வந்து 1000னா 1 லிட்டர் தென் நார்மாலிட்டி. இதானது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ அப்போ இந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த டைல்யூஷன் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் வீக் எலக்ட்ரோலைட்டில் நம்ம டைல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சொல்யூஷன் வந்து டைல்யூட் அந்த வாட்டர் நிறைய ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஜென்ரேட்டிங் மோர் அயான்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸிங் த கண்டக்டன்ஸ். ஸோ அப்போ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது டைல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டன்ஸ் அதிகமாக ஆகும். இதே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில் வந்து இந்த டைல்யூஷனை டிக்ரீஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் என்ன பண்ணும்? மோர் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸிங் த அயானிக் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இஸ் இன்க்ரீஸ் வித் டைல்யூஷன். ஓகே, ஸோ அப்போது டைல்யூஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதில் உள்ள இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வந்து அந்த அயான்ஸை ஜென்ரேட் பண்ணி இந்த கண்டக்டன்ஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் இன்க்ரீஸிங் த கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ டைல்யூஷனை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இதே நம்ம வந்து இந்த டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் வித் டைல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு Faraday's law of electrolysis are related to the. ஸோ ஃபேரடேயில் ஃபஸ்ட் லா செகண்ட் லா உண்டு. ஸோ அப்போ செகண்ட் லா அதாவது இதில் வந்து செகண்ட் லா தான் இதை பேஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா the Faraday's second law of electrolysis states that when the same quantity of electricity அதாவது நம்ம வந்து ஈக்குவலாக அந்த எலக்ட்ரிசிட்டியை சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். எதில்? டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் கனெக்டட். இல்லை இது ஒரு எலக்ட்ரோலைட் இது ஒரு எலக்ட்ரோலைட். இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? இதில் நம்ம வந்து இங்கேயும் சேம் குவான்டிட்டி இங்கேயும் ரெண்டுலேயும் சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மாஸ் ஆஃப் த அயான் அதோட மாசஸ் ஆஃப் த அயான் இந்த மாசஸ் ஆஃப் த அயான் இஸ் டெபாசிட்டட். இதில் வந்து எலக்ட்ரோட் இதில் வந்து மாஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அதான் மாசஸ் ஆஃப் த அயான் டெபாசிட்டட் அட் த எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ அப்போ அந்த மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோலைட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அப்போ இது எதுக்கு ரிலேட்டாக இருக்குது? ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட். ஓகே, அப்போ 2 எலக்ட்ரோல் இருக்குது.
அந்த எலக்ட்ரோலைட்டில் சேம் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரோடு இருக்குல்ல, அந்த இதுதான் ஒரு எலக்ட்ரோட். இந்த எலக்ட்ரோடில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய வந்து அயான்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா ஈக்குவலன்ட் மாஸ், அந்த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபாரடே செகண்ட் லா படி. அப்போ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறது அப்படின்னா, the amount of chemical reaction occurs at any electrode, அதாவது எந்த எலக்ட்ரோட்னாலும் அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது under the influence of electrical energy. the electrical energyனா நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பாஸ் த்ரூ த எலக்ட்ரோலைட். இது வந்து ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா. இது வந்து ஃபாரடே செகண்ட் லா படி ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரோலைட். தென் கொஸ்டின் நம்பர் 9, the molar conductance of a solution of an electrolyte is measured. So molar conductance now delta m lambda m is equal to kappa into c. kappa that என்னது specific conductance. நம்ம இப்போ தான் பார்த்தோம். கப்பானா specific conductance. அதோட இது வேல்யூ என்னது conductance into cell constant. கண்டக்டன்ஸ் வந்து செல் கான்ஸ்டன்ட். அப்போ கண்டக்டன்ஸுக்கு வந்து என்னது கண்டக்டன்ஸ் வந்து 1/ரெசிப்ரோக். இந்த 1/r வந்து இது ரெசிஸ்டன்ஸ். இந்த செல் கான்ஸ்டன்ட்டுக்கு L/A. அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கோட யூனிட் வந்து 1/ஓம். ஓம் தான் அதோட யூனிட். லென்த்துக்கு வந்து மீட்டர். இங்கே வந்து நமக்கு சென்டிமீட்டரில் இருந்ததுனால சென்டிமீட்டர். தென் ஏரியா வந்து எப்போவுமே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம்? ஓம். இங்கே மேலே இது வந்து கீழேருந்து மேலே வரும்போது ஓம் இன்வர்ஸ், சென்டிமீட்டர் ஸ்கொயரில் உள்ளது கேன்சல் ஆகும். அப்போ சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இல்லை ஒன்று இருக்கும், அது மேலே வரும்போது சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இது எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன். இந்த சி இருக்கா, சி வந்து கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்னென்னா மோல் இன்ட்டு சென்டிமீட்டர் -3. இது வந்து கான்சன்ட்ரேஷனோட யூனிட். ஸோ அப்போது நமக்கு இது கண்டக்டன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். தென் கான்சன்ட்ரேஷனுக்கு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கான்சன்ட்ரேஷனுக்கு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மோல் சென்டிமீட்டர் பவர் -3. இந்த சென்டிமீட்டர் இந்த ஓம் இன்வர்ஸ் மோல், இந்த மோல் வந்து மேலே போகும்போது மோல் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் -1, இந்த -3 இங்கே போகும்போது +3 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? ஓ இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் சென்டிமீட்டர். இது -1, இது +3, அப்போ +2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? இந்த ஆப்ஷன் டி. Okay, then the question number 10, a standard hydrogen electrode platinum foil dipped in a solution of dash MHCl. standard hydrogen electrode potential. அது வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னாலே நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருந்தோம். ஒன்று இருக்குது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். அதை எதை இண்டிகேட் பண்ணோம்னா வந்து அதோட ரேஞ்ச் என்ன இருக்கணும்? டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அது ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் இருக்கணும். ஓகே, தென் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலாக இருக்கணும். அதுதான் 1 மோல். இது 1 மோல் போட்டிருக்காங்களா, அதோட கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் 1 மோல் இருக்கணும். அதோட ப்ரெஷர் வந்து இது ப்ரெஷர், இது அதோட டெம்பரேச்சர், இது அதோட கான்சன்ட்ரேஷன். இது வந்து 1 மோல் இருக்கும். அதுதான் 1 மோலார். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தது அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ அப்போ இங்கே நமக்கு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆஃப் த பிளாட்டினம் ஃபாயில் டிப்ட் இன் எ சொல்யூஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் SHE அப்படின்னாலே அது என்னது? 1 மோலார். அப்போ 1 மோலார் இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கணும்? கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலில் இருக்கணும். ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். அல்ட்டா 1 பாரில் இருக்கணும். அடுத்து டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணால் 298 கெல்வின். இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஸ்ட்ராங் ஹைட்ரோஜன் எலக்ட்ரோட். அதான் HCl. ஹைட்ரஜனில் உள்ள HCl இஸ் எ ஸ்ட்ராங் மோனோப்ரோட்டிக் HCl. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோட். இதில் வந்து H வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதான் ஸ்ட்ராங் மோனோப்ரோட்டிக் ஆசிட். இட் டிசோசியேட் கம்ப்ளீட்லி டு yield 1 mole of H plus ion when its concentration is 1 mole. So therefore platinum foil is dipped in a 1 mole HCl solution. Okay, so answer 1 mole. Then question number 11,
which of the following is true about Arrhenius plot ln k versus 1 by t. ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, திஸ் பிளாட் வியூ எ ஸ்ட்ரைட் லைன். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தருது. இதான் this ஸ்ட்ரைட் லைன் கிவ் ஸ்லோப் என்னது, இதுதான் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் EA by R. இங்கே என்ன போட்டிருக்கு, மைனஸ் EA by R. இங்கே EA by R போட்டிருக்கு. இன்டர்செப்ட் இதுதான் இன்டர்செப்ட் ln A. இங்கே 1/A. அப்போ இது ராங். Then this plot a straight line slope minus EA by R. இது கரெக்ட். இன்டர்செப்ட் வந்து ln A. அப்போ இதுதான் கரெக்ட். தென் அடுத்து this plot with a straight line slope is வந்து வெறும் EA by Rல மைனஸ். ஸோ இதுக்கு ராங். இன்டர்செப்ட் வந்து ln A, அது ராங். ஏன்னா மைனஸ் EA by Rக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம். தென் this plot is straight line slope minus EA by R. அது கரெக்ட். பட் இன்டர்செப்ட் வந்து ln A. ln 1/A கிடையாது, ln A. ஸோ அப்போ இதுவும் ராங். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, இந்த ஆப்ஷன் பி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 12. Among the following, rate constant for a first order reaction is 1.54 into 10 power minus 3 per second. Calculate the half life time. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டில் நமக்கு half life period என்னன்னு தெரிஞ்சுக்கணும். T half is equal 0.693 by K. இது வந்து T half ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன தந்திருக்காங்க, ஃபஸ்ட் ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் தட் இண்டிகேட்ஸ் K வேல்யூ வந்து 1.54 into 10 power minus 3 second power minus 1. அப்போ T half is equal 0.693. K வேல்யூ என்னது 1.54 into 10 power minus 3 second power minus 1. இனி இதில் வந்து பாயிண்ட் எடுத்துரும். இந்த இதில் வந்து பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போது வந்து பாயிண்ட் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 693 by 1540. இது வந்து 154 இது வருமா. இனி இதை வந்து நம்ம வந்து 1000 இன்ட்டு 10 பவர் இது மேலே போச்சுன்னா 10 கியூப் இன்ட்டு செகண்ட் பவர் மைனஸ் வராது செகண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 இது 0.4 இதை நம்ம இதை டிவைட் பண்ணோன்னா, அதாவது 693 1540ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 0.69160. ஸோ அப்போ 770 தென் 0.450 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 0.450 இன்ட்டு 10 பவர் கியூப். அப்படின்னா 450 செகண்ட். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 450 செகண்ட்ஸ். அது என்னது 1ல் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 13. The molecularity of the following reaction is. ஸோ இதில் எத்தனை இருக்குது, A + B + C. அப்போ 3 ரியாக்டன்ட் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ A + B + Cனா இது ப்ராடக்ட். அப்போ இது ப்ராடக்ட்னு இது என்னவாக இருக்கும், ரியாக்டன்ட். இது ரியாக்டண்டாக இருக்கும். அப்போ ரியாக்டண்டில் 3 ரியாக்டன்ட் இருக்குது. அந்த 3 ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் இந்த ரியாக்டிங் டுகெதர். ஸோ ரியாக்ட் பண்ணுறதுனால 3 மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ட்ரை மாலிகுலர். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ட்ரை மாலிகுலர். தென் டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி வாஸ் கிவன் பை, டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி வந்து கிவன் பை ஐரிங் அண்ட் இவான்ஸ் பொலான்கி. இதுதான் அதோட ஆன்சர். அப்போ ஜோசப் பிரிஸ்ட்லி என்ன அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது ஜோசப் பிரிஸ்ட்லி. ஓகே, தென் மைக்கேல் ஃபாரடேனா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலாம் வரும். எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இதை தான் வந்து மைக்கேல் ஃபாரடே வரும். ஓகே, தென் வில்லியம் கில்பர்ட் வந்து மேக்னட்டிசம் பற்றி சொல்கிறது வில்லியம் கில்பர்ட். பட் நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி வந்து ஐரிங் அண்ட் இவான்ஸ் பொலான்கி. ஓகே, தென் விச் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் ஃபார் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வந்து K = A e⁻e/RT. தென் ஸோ அப்போ இது எங்கே இருக்குது, K e⁻e/RT. அப்போ ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 16 வந்து for a reaction, for the given reaction A gives 2B, the rate is given by. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ரேட் எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம், A gives 2B. அப்போ ரேட் எப்படி எழுதிக்கணும், முதல்ல ரேட் இஸ் ஈக்குவல், இது வந்து ரியாக்டன்ட் சைடில் இருக்குது அப்படின்னா, அப்போ ரியாக்டன்ட் சைடில் எழுதும்போது மைனஸ் போடணும். மைனஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ மைனஸ் the concentration of A by dt equal, இது ப்ராடக்ட் சைடு,
இது வந்து என்னது ப்ராடக்ட் சைடு எழுதும்போது என்ன எழுதிக்கணும்னா இதுக்கு ஃப்ரெண்டில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போது இது வந்து ப்ளஸ் போடணும். ப்ராடக்ட் பில்டர்னா ப்ளஸ் போடணும். இந்த ஃப்ரெண்டில் என்ன இருக்குது 2 1/2 பி இருக்க டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் dB/dt. இங்கே வந்து ஃப்ரெண்டில் ஒன்றுமே இல்லை, அதனால தான் நம்ம இந்த டினாமினேட்டரில் ஒன்றுமே போடலை. ஓகே, இங்கே 2னால டினாமினேட்டர் போட்டிருக்கோம். இது ரியாக்டன்ட் சைடுனா வந்து மைனஸ், தென் ப்ராடக்ட் சைடுனா ப்ளஸ். ஓகே, ஸோ அப்போ இது எங்கே இருக்குது மைனஸ் இந்த 1/2 dB/dt 1/2 dB/dt இந்த ஆப்ஷன் ஏ. ஓகே, தென் வந்து கொஸ்டின் நம்பர் 17. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் எ ரியாக்ஷன் NA. NAலேருந்து ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரேட் வந்து இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு முதல்ல ரேட் நம்ம எழுதிக்கணும். ரேட் எப்படி எழுதிக்கலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப், இதில் என்ன இருக்குது ஏ, அதுக்கு ஃப்ரெண்டில் இருக்குது இந்த அதோட பவரில் எழுதுவோம். ஸோ அப்போ KA/A இது வந்து என்னது ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு ஒரு இந்த என்ன தந்திருக்காங்க, இந்த ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட்டு ஈக்குவல் டு என்னது K, ரேட் கான்ஸ்டன்ட். ரேட்டு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ரேட்டுக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும் K, ஏன்னா தட் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ KA/N. ஸோ இந்த K கேன்சல். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 1 A/N. ஸோ இந்த N வந்து எதுவாக இருந்தால் நமக்கு 0 கிடைக்கும். N = 0வாக இருந்தால் நமக்கு 1 A/N. Nக்கு பதில் என்ன பண்ணும் 0 போட்டால் எனிதிங் பவர் 0னா 1 கிடைக்கும். அப்போ N வேல்யூ என்னவாக இருக்கணும் 0. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 0. தென் கொஸ்டின் நம்பர் 18. which one of the following are most efficient catalyst? நம்ம வந்து மோஸ்ட்டாக எந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்ம எந்த கேட்டலிஸ்ட்டை பயன்படுத்துவோம், இல்லை தந்திருக்கிறதுல எந்த மெட்டல்ஸை நம்ம மோஸ்ட்லி வந்து கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சிஷன் மெட்டல். அது வந்து டிரான்சிஷன் மெட்டல் தான் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்துவோம். எதனால டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேவ், அதில் வந்து D1லேருந்து எங்கே வரைக்கும் உண்டு D10 வரைக்கும் உண்டு, அப்படி தானே. ஸோ மெட்டல்ஸ் ஹேவ் எம்டி அண்ட் பார்ஷியலி, எம்டியாகவும் இருக்கும், அல்லனா பார்ஷியலி ஃபில்டு d ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ allowing them easily to gain or lose the electron. ஸோ எலக்ட்ரானை ஈஸியாக கெயின் பண்ணும், அல்லது எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து ஸ்டேபிள், இந்த டு ஃபார்ம் அ ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் வித் ரியாக்டன் கூடால இன்டர்மீடியேட்டை ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். என்னது டிரான்சிஷன் மெட்டல். ஸோ அப்போ மெயின் ரீசன் என்னது, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹாவ் எம்டி அல்லனா பார்ஷியலி ஃபில்டு d ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறனால அது வந்து இந்த allowing them to easily gain அல்லனா லாஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியோ அல்லது லாஸ் பண்ணியோ ஒரு ஸ்டேபிளான இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணிடும். எது கூடால ரியாக்டன் கூடால. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ நம்ம வந்து அயன் Fe இருக்குல்ல, அயனை ஹேபர் ப்ராசஸ் ஆஃப் இந்த சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா, வந்து அமோனியாவை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அமோனியாவை சிந்தசிஸ் பண்ணுறோம். அதோட ப்ராசஸ் நேம் வந்து என்னென்னா ஹேபர் ப்ராசஸ். இந்த ஹேபர் ப்ராசஸில் அமோனியாவை சிந்தசிஸ் பண்ணுவோம், அதுக்கு அயனை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த நிக்கலை எதில் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் வெஜிடபிள் ஆயிலை ஹைட்ரஜனேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிக்கலை பயன்படுத்துகிறோம். ஓகே, தென் அதோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த டிரான்சிஷன் மெட்டலோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த ரியாக்டன் டு பி அப்சார்ப் பிரிங்கிங் டு க்ளோசர் டுகெதர் த லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அப்போ மெயினாக டிரான்சிஷன் மெட்டல். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 19. the ratio of the velocity constant for a reaction at two temperature differing by 10 degree. ஸோ அப்போ ரெண்டு டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சருக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ அதோட வந்து இந்த ரேஷியோ ஆஃப் த இந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் டூ டெம்பரேச்சர். ஸோ அப்போ ரேஷியோனாலே டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ அப்போ ஈட்டா ஈக்குவல் KT + 10/KT. அதோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் 10 டிகிரி. ஸோ இது என்னென்னா வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஆன்சர் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தட் இண்டிகேட்ஸ் ஈட்டா. அதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன். இது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஷியோ, இதுதான் எனது ரேஷியோ ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட், இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் த டூ டெம்பரேச்சர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிஃப்ரென்ஸ் பை 10 டிகிரி செல்சியஸ். இது ஆக்சுவலாக எந்த டிகிரியில் இருக்கும் அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் அண்ட் 25 டிகிரி செல்சியஸ்.
Okay, so அப்போ இது வந்து என்னது temperature coefficient. Okay, so the most of the chemical reaction value of temperature coefficient between the அதாவது most of the temperature coefficient chemical reactionல temperature coefficient value வந்து 2 and 3 தான் இருக்கும். Its meaning the reaction rate is approximately doubles or triples of every 10 degrees Celsius rise in temperature. அதாவது டபுள்ஸ்லேயோ அல்லது ட்ரிபிள்ஸ்லேயோ அந்த 10 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ டெம்பரேச்சர் என்னது இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, தென் இதுதான் கேட்டிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 20. The rate is not affected the change in concentration of one or more reactant. ஸோ வந்து இந்த ரேட் வந்து கான்சன்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணாது. அது எந்த ரியாக்டன் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் A gives product. அப்போ அதில் ரேட் எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் ஈக்குவல் K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனால இல்லை ஜீரோ போடுவோம். அப்போது எனிதிங் பவர் ஜீரோன்னு அதோட வேல்யூ 1. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் என்னது? K. அப்போ இது ஃபுல் டேம் என்னவாயிரும்? ஜீரோவாயிரும். அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் வந்து என்னதாக இருக்குது? இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து இந்த நாட் அஃபெக்ட் இந்த ரேட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் பண்ணாதது எதுனா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 21. The wrong statement about ELISA method of analysis. அந்த மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், அதாவது இந்த எலிசா பற்றிய ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எலிசான்னா இந்த எலிசான்னு சொல்லலாம், அல்லது எலைசான்னு சொல்லலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா E இஸ் நத்திங் பட் என்சைம். L இஸ் லிங்க்டு. இந்த என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை. இம்யூனோசார்பன்ட் அசை இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை இது வந்து என்ன fundamentally on highly specific antibody and antigen binding to detect the target substance. அதாவது எலிசா வந்து காமனாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எலிசா இஸ் எ காமன் லெபார்டரி டெஸ்ட் ஃபார் டு ஃபைண்ட் த மெஷர் இந்த சப்ஸ்டன்ஸ் லைக் ப்ரோட்டீன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தென் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தென் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டுக்கு எலிசா டெஸ்ட்டே எடுக்கிறோம். இது ஃப்ளூயிட் சாம்பிளாக எடுக்கிறோம். ஸோ நாட் ஒன்லி இதுக்கு மட்டும் இல்லை, அது வந்து இப்போ வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் இருக்கா, பாசிட்டிவாக இல்லையா, அதுக்கு செக் பண்ண அதை டயக்னாஸ் பண்ணுறதும் இந்த எலிசா தான். ஓகே, ஸோ அப்போது இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம என்னென்னு சொன்னோம்? ஆன்டிபாடிஸ் தான் இருக்குது, ஆன்டிபாடிஸ். ஓகே, தென் இது வந்து ஒரு ஆன்டிஜென் வரும். ஓகே, ஸோ தென் இட்ஸ் எ ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் cannot carry about use a separate receptor வந்து இது தப்பு. ஓகே, தென் ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் cannot be carried out by ELISA. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1 and 2 கரெக்டு. ஆனால் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 and 4. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. அதாவது எலிசாவின் மூலம் கருவுறுதலை, அதாவது இந்த ப்ரெக்னென்சி டிடெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசாவை நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். ப்ரோட்டீன் டெஸ்ட், ஹார்மோன், ஆன்டிபாடிஸ்க்கு தான் எலிசா வந்து பயன்படுது. ஸோ அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் என்னது? 3 and 4. கொஸ்டின் நம்பர் 22. அயோடைஸ்டு சால்ட் இஸ் யூஸ் டு ட்ரீட்டிங் goiter இஸ் a disorder arising due to the deficiency of dash in food. ஸோ நம்ம ஃபுட்டில் எந்தோட வந்து குறைபாடுனால வந்து காய்ஸ்டர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த அயோடைஸ்டு சால்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் குறைபாடு. ஸோ அயோடின் குறைபாடுனால தான் இந்த காய்ஸ்டர் அப்படிங்கிறது ஏற்படுது. காய்ஸ்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட உடம்புல நார்மல் தைராய்டு கிளாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த ரேஞ்சு குட்டியாக தான் இருக்கும். பட் இந்த தைராய்டு காய்ஸ்டர் இந்த இருந்துச்சுன்னா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதாவது சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். அதான் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். அந்த தைராய்டு சுரப்பி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? தைராய்டு காய்ஸ்டர் அப்படின்னு. அதை வந்து அந்த அயோடின் டிஃபிஷியன்சினால தான் அது வருது. அந்த அயோடின் வந்து குறைபாடுனால தான் இது வருது. அப்போ அதை சரி பண்ணணும்னா அயோடின் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து அயோடின். ஓகே, தென் when only a small amount of drug is required to enter blood for the prompt relief, the preferred route for the administration is. ஸோ வந்து நம்ம உடம்புல வந்து சின்ன அமௌண்ட்டு ட்ரக்கை வந்து மருந்தை விட்டு
ஆனால் ஃபுல் என்டையர் பாடிக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்துகிறோம். அதான் அந்த ஃபுல் என்டையர் பாடியும் அதை வந்து க்யூர் ஆகுது. ஸோ அப்போ அது எது அப்படின்னு பார்க்குறோம். சப்லிங்குவல் ரூட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து சப்லிங்குவல் ரூட். சப்லிங்குவல் ரூட்னா நம்ம வந்து டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் எடுக்கிறத நாக்கு கடியில் வச்சு சாப்பிட்றோம்ல, அதுதான் சப்லிங்குவல் ரூட். இதே இந்த புக்கல் ரூட்னா சைடில் வச்சுக்கிறது, வாய்க்கடியில் சைடில் சாப்பிட்றது. ஓகே, தென் இது வந்து என்ன, இது வந்து சப்லிங்குவல். இது வந்து சப்லிங்குவல். ஓகே, தென் சப்க்யூட்டேனியஸ் ரூட். இது வந்து சப்க்யூட்டேனியஸ் ரூட்னா நம்மளோட பாடியில், அதாவது இன்ஜெக்டட் இன்டு த ஃபேட்டி டிஷ்யூ இந்த இருக்க அந்த வந்து சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ நம்மளோட உடம்புல வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம், அதுதான் இன்ஜெக்டட் இன்டு த ஃபேட்டி டிஷ்யூ லேயர் அண்டர் த ஸ்கின். இந்த ஸ்கின்ல வந்து போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது. அது வந்து அப்சார்ப்ஷன் இஸ் ஸ்லோயர். இதில் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உடனடி நிவாரணம் இருக்கும், ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்லோவாக தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இது என்னன்னு பார்த்தோம்னா ரெக்டல் ரூட். இது வந்து ரெக்டல் ரூட். ரெக்டல் ரூட் அப்படின்னா வந்து மலக்குடல் வழியாக, அதாவது நம்மளோட வந்து பேக் சைடில் வந்து போடும்போது, இன்ஜெக்ஷன் போடும்போது அது வந்து மலக்குடல் வழியாக போகுது. அப்போ இது பட் அப்சார்ப்ஷன் கேன் பி ஸ்லோ. இது வந்து அந்த அப்சார்ப்ஷன் என்ன ஆகும், ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரெக்டல் ரூட். இது வந்து மலக்குடல் வழி. ஓகே, தென் இன்ட்ராவினஸ். இது வந்து இன்ட்ராவினஸ் இந்த வீன் வழியாக, அதாவது நரம்பு வழியாக நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது இட்ஸ் டெலிவர்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட்னால டைரெக்டாக போடலாம் நரம்பு வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கு கொஸ்டின் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கே நம்ம வந்து போட்டால் போதும், ஆனால் அது என்டையர் வந்து டு என்டர் பிளட் ஃபார் ரிலீஃப் இந்த, அதாவது ஃபுல் உடம்புக்கே அது நிவாரணம் தரும் அப்படின்னா அது வந்து சப்லிங்குவல் ரூட். ஸோ இது என்னது, இந்த மாத்திரை வந்து நாக்கு கடியில் எடுத்து போகிறது சப்லிங்குவல் ரூட். இது வந்து என்னது சப்க்யூட்டேனியஸ் ரூட். ஓகே, தென் இது வந்து ரெக்டல் ரூட். இது வந்து இன்ட்ராவினஸ் ரூட். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக். அதாவது மலேரியாவை க்யூர் பண்ணதுக்கு எந்த மருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குளோரோக்வின் அப்படின்னு, அதுதான் ஆன்டி மலேரியல் ட்ரக்காக யூஸ் பண்ணுறோம். அதான் இஸ் யூஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் ட்ரீட் மலேரியா காஸ்டு பை பிளாஸ்மோடியம் பாரசைட்ஸ். இந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம அதை க்யூர் பண்ணுது. ஓகே, தென் ஹெரோயின் என்னென்னா இஸ் ஏ ஓபியாய்ட் ட்ரக். இது வந்து ஒரு பெயின் கில்லர்னால் போதைப் பொருள். ஹெராயின் இருக்குது, அந்த ஹெராயின் வந்து ஒரு போதை பொருள். ஓகே, தென் ஆக்ரிஃப்ளேவின் இஸ் எ டிபிக்கல் ஆன்டிசெப்டிக் வந்து ஆன்டிசெப்டிக் டை யூஸ் டு ட்ரீட் வுண்ட் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அதாவது நமக்கு ஏதாவது காயம் வந்துச்சுனாலோ, அடிபட்டிருந்தனாலோ, அல்லது ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ஆக்ரிஃப்ளேவின்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் எ கிருமிநாசின்னு சொல்லுவோம்ல, ஆன்டிசெப்டிக். ஓகே, தென் ஈக்வானில் அப்படின்னா இஸ் எ வந்து எ ட்ரான்குவிலர் வந்து இஸ் எ ட்ரான்குவிலைசர் இல்லை ஆன்டி-ஆங்ஸிட்டி. என்னது ஆன்சிட்டினா பதட்டம் இருக்கும். அப்போ அந்த ஆன்டினா அது பதட்டத்தை குறைக்கக்கூடியது. அதான் அந்த மன அமைதி, நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனோ ஒரு டென்ஷனோ அதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து மனசை அமைதிப்படுத்துறதுக்கு கொடுக்குறது ஈக்வானில். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்கு ஆன்டி மலேரியல் ட்ரக், அது வந்து குளோரோக்வின். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 25 வந்து மேட்ச் த கரெக்ட் ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன் பென்சிலின். இப்போ பென்சிலின்னா இது வந்து பென்சிலின். இந்த பென்சிலினில் என்ன இருக்குது, பீட்டா லாக்டம் ரிங் இருக்கா, இது வந்து பீட்டா லாக்டம் ரிங். அப்போ பென்சிலினில் பீட்டா லாக்டம் ரிங் இருக்குது. அடுத்து இதில் என்ன இருக்குது 1 2 3 4 ரிங் இருக்கா. ஓகே, தென் அப்போ வந்து முதல்ல என்ன இருக்குது பென்சிலினில் பீட்டா லாக்டம் இருக்குது. டெட்ரானாலே 4 சைக்கிள். ஸோ அப்போ இந்த மாதிரி 4 சைக்கிள் இருக்கும். 4 சைக்கிள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 சைக்கிள் என்ன இருக்கும், ஃபியூஸ்டு இருக்கும். அதான் பாலினா நிறையா, அந்த நிறைய சைக்கிள் ஃபியூஸாக இருக்கிறது தான் டெட்ராசைக்ளின். ஓகே, தென் குளோரம்ஃபினால்னா என்ன, ஸ்ட்ரெப்டோமைசின்னா என்னன்னு பார்க்குறோம். குளோரம்ஃபினாலில் NHங்கிற பாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ NH பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து குளோரம்ஃபினால். இது வந்து குளோரின் இருக்குது, அதனால குளோரம்ஃபினால். அடுத்து இது வந்து ஸ்ட்ரெப்டோமைசினில் வந்து குவானிடோ அப்படிங்கிற குரூப்ஸ் இருக்கும். இது என்னது குவானிடோ குரூப்ஸ். இந்த குவானிடோ குரூப்ஸ் இருக்கா. ஸோ இந்த குவானிடோ குரூப்ஸ் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்
வந்து ஸ்ட்ரெப்டோமைசின். அப்போ ஸ்ட்ரெப்டோமைசினில் குவானிடோ குரூப்ஸ் இருக்கும். குளோரம்ஃபினாலில் பெப்டைட் ரிங், அதாவது NH அந்த பெப்டைட் ரிங் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பென்சிலினுக்கு 4. ஓகே, தென் டெட்ராமைசின் 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் கெமிக்கல் நேம் ஆஃப் ஆஸ்பிரின். ஸோ ஆஸ்பிரினோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னா வந்து அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். இப்போது இந்த சாலிசிலிக் ஆசிட்னா என்னது, அதோட ஃபார்முலா வந்து ஆசிட்னா COOH, அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட்னா OH. இது வந்து சாலிசிலிக் ஆசிட். ஆனால் இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் குரூப்பை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அசிட்டைல் குரூப். அசிட்டைல் குரூப்னா என்னது, COCH3. அதுதான் COCH3. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இந்த அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக COCH3 போட்டோம்னா அதுதான் அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். அதான் இது CH3. CO இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்து இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுதான் அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். ஸோ அப்போ கெமிக்கல் நேம் ஆஃப் ஆஸ்பிரின் இஸ் அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். ஆஸ்பிரின் கேன் காஸ் அல்சர் இன் த ஸ்டொமக். ஆஸ்பிரின் வந்து ஸ்டொமக்கில் அல்சரை க்ரியேட் பண்ணும். பிகாஸ் இந்த ஆஸ்பிரினில் இருக்கக்கூடிய இது வந்து ஆஸ்பிரின். இந்த ஆஸ்பிரினில் இது வந்து COOH, இங்கே வந்து COOCH3. அப்போது இது என்னது அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் தான் என்னது ஆஸ்பிரின். இந்த ஆஸ்பிரினில் இருக்கக்கூடிய இது என்னது எஸ்டர். இந்த எஸ்டரும் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிடோட pH வந்து 2. அப்போ தட் இஸ் ஆசிட். ஸோ இந்த ரெண்டும் ஆசிட் ஹைட்ரலைஸ் நடக்கும்போது இந்த பாண்டு, அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த பாண்டு பிரேக் ஆகி நமக்கு அசிட்டிக் ஆசிடாகவும் தென் சாலிசிலிக் ஆசிடாகவும் மாறுது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே ஆசிடாக மாறுறதுனால இதில் உள்ள எஸ்டர் குரூப்பும் ஆசிடாக ரியாக்ட் ஆகி நமக்கு அசிட்டிக் ஆசிட் சாலிசிலிக் ஆசிடாக மாறுது. ஸோ மாறுறதுனால நமக்கு அது அல்சரை க்ரியேட் பண்ணுது. ஸோ த எஸ்டர் குரூப்ஸ் இன் ஆஸ்பிரின் கெட்ஸ் ஹைட்ரலைஸ்ட் டு ஆசிட் குரூப் இன் த ஸ்டொமக் வேர் pH is 2. ஸோ இது வந்து கரெக்டாக போத் A and R are true and R is the correct explanation of A. Question number 28. Which of the following is incorrectly paired? இது வந்து எது வந்து இன்கரெக்டாக பேர் ஆயிருக்கு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் அனட்டாசிட், அதாவது அது ஒரு அமில நீக்கி தான், இது கரெக்ட். தென் ப்ரொக்கைன் வந்து என்னென்னா இஸ் அனஸ்தெட்டிக், இது வந்து ஒரு அனஸ்தெட்டிக். அடுத்து டயஸ்பம் இஸ் செடேட்டைட். அப்போ இது ரெண்டுமே ராங்காக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போது வந்து இந்த ப்ரொக்கைனை நம்ம ஒரு அது வந்து ஒரு அனஸ்தெட்டிக் மருந்து, மயக்க மருந்து. டயஸ்பம் இஸ் அமைதிப்படுத்தக்கூடிய, அதாவது நமக்கு ரொம்ப டென்ஷன், இந்த டிப்ரெஷன், ஒரு மாதிரி ஒரு பதட்டம், பயம், இதுக்கெல்லாம் வந்து மருந்தை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், செடடைட். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ராங் தான். தென் குயினக்ரைன் இஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக், இதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இன்கரெக்ட்லி பேர்டு தான் கேட்டிருக்கு. ஸோ அப்போ 2 and 3. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் வந்து 29. பிக் அவுட் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ தந்திருக்கக்கூடியதில் கரெக்டான ரிலேஷன்ஷிப் எதெல்லாம் அப்படின்ட்டு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் எ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இஸ் ரானிட்டிடின் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் எதெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ், பென்சிலின், ஓகே, அமோக்சிலின், இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரானிட்டிடின் இது என்னதுன்னா இஸ் ஏ அனட்டாசிட், இஸ் ஏ அமில நீக்கி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ராங். ஓகே, தென் ஆன்டிபைரட்டிக்ஸ் இஸ் எ ரெடியூஸ்டு பாடி டெம்பரேச்சர் அப்படின்னா இது வந்து இஸ் எ பேராசிட்டமல், இது கரெக்டு தான். அதாவது பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆன்டிபைரட்டிக்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னது, பேராசிட்டமல். ஓகே, ஸோ அப்போ கரெக்டு. ஆன்டிபைரட்டிக்ஸ்னால் என்னது, ரெடியூஸ்டு பாடி டெம்பரேச்சர், அதுக்கு யூஸ் பண்ணுறது பேராசிட்டமல், இது கரெக்ட். ஓகே, தென் ஆன்டிசெப்டிக் வந்து உண்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் எ சாக்ரின்னா இல்லை, இது வந்து இந்த சாக்ரின் எதுனா ஒரு ஆர்டிஃபிஷியல், இயற்கையாக ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்குறது, அதான் இந்த ஸ்வீட்னர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் தான் இது. ஓகே, ஸோ அப்போ இது ராங். ஆன்டிசெப்டிக்காக நம்ம பயன்படுத்துறது டெட்டால், சாவ்லின், லோடோஃபார்ம், இது தான். ஓகே, ஸோ அப்போ இது ராங். தென் ட்ரான்குயிலைசர்னால் வந்து அமைதிப்படுத்தக்கூடிய மருந்து, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபினாஃப்தலினா இல்லை, ஃபினாஃப்தலின் இஸ் ஏ கெமிக்கலில் உள்ள ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர், தட் இஸ் த pH இண்டிகேட்டர். ஓகே, pH இண்டிகேட்டர், இதுவும் ராங். ஓகே, ஸோ இது அமைதிப்படுத்தக்கூடிய மருந்து, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டயஸ்பம் அல்லது வலியம், இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எது கரெக்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஒன்லி கரெக்ட், ஆப்ஷன்ஸ் பி.
லெப்ரோசி இஸ் எ டிசீஸ் காஸ்டு பை எந்த பாக்டீரியானால இது வருது அப்படின்னு பார்க்குறோம். இஸ் எ மைக்கோபாக்டீரியம் லெப்ரின். இந்த பாக்டீரியானால தான் இந்த லெப்ரோசி அப்படிங்கிற டிசீஸ் வந்து வருது. அப்போ சால்மோனெல்லா பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து எதை உருவாக்குது அப்படின்னா ஃபுட் பாய்சன், தைராய்டு ஃபீவர், இதுக்கெலாம் வந்து தைராய்டு ஃபீவர், இந்த டைஃபாய்டு, நாட் தைராய்டு, டைஃபாய்டு ஃபீவர், ஓகே, தென் ஃபுட் பாய்சன், இதுக்கு எல்லாமே சால்மோனெல்லா பாக்டீரியா. தென் அந்த அஸ்கபியால் வந்து எதுக்குன்னா ஸ்கேபிஸ்னால் சொரிச்சரங்கு இருக்குல்ல, அதுதான் ஸ்கேபிஸ். தென் தைராக்சின்னா இஸ் எ ஹார்மோன். இது வந்து ஒரு ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஏ தைராய்டு கிளாண்ட்லேருந்து வந்து தைராக்சின். ஓகே, தென் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்கேபிஸ்னால் இதுதான் ஸ்கேபிஸ், சொரிச்சரங்கு, ஸ்கேபிஸ். ஓகே, ஸோ சொரிச்சரங்கு இந்த மாதிரி நம்ம சொரஞ்சு வரும்ல, அதுக்கு வந்து என்ன இது அஸ்கபியல் இந்த அஸ்கபியல் அப்படிங்கிற இதனால வர்றது. ஓகே, தென் இதில் வந்து சால்மோனெல்லா பாக்டீரியா, இதுதான் சால்மோனெல்லா பாக்டீரியா நல்லா வரக்கூடியது. ஓகே, சால்மோனெல்லா பாக்டீரியா, இது தைராக்சின், அதாவது தைராய்டு கிளாண்டில் இருக்குல்ல, அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த இதுதான் அந்த தைராய்டு ஹார்மோன், இந்த இது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் தைராக்சின். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 31. த சைஸ் ரேஞ்ச் ஆஃப் நானோ மெட்டீரியல் இஸ். அந்த ஆக்சுவலாக அதோட ரேஞ்ச் வந்து 1 to 100 நானோமீட்டர். ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன்லேயே இல்லை. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் கொஸ்டினில் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அதோட ஆன்சர் என்னன்னா 1 to 1000 நானோமீட்டர். ஓகே, ஏன்னா இது வந்து இஸ் எ சூட்டபிள் விண்டோ தட் கவர்ஸ் ட்ரூ நானோ ஸ்கேல். எல்லா நானோ ஸ்கேலையும் சேர்த்து காமனாக 1 to 1000 நானோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. The technique which is not used in characterization of nanomaterial. ஸோ இந்த நானோ மெட்டீரியலை கேரக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு எந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா வந்து இந்த NMR வந்து நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதை நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ரே, ஃபோட்டோ எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நானோ மெட்டீரியலை கேரக்டரைஸ் பண்ணுவோம். தென் தட் இஸ் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இஸ் எ ப்ரைமரி டெக்னிக் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த மார்ஃபாலஜி. அதோட உருவம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட பார்ட்டிக்கிளோட சைஸு, ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோட ஷேப்பு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு செம்மை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் UPS, அல்ட்ரா வயலட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரா, இதை யூஸ் பண்ணி அதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர், வேலன்ஸ் பாண்ட், இது அதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நானோ மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ எது யூஸ் ஆகலை, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 33. நானோ பார்ட்டிகிள்ஸ் ஆர் பயாலஜிக்கலி ஆக்டிவ் then large sized particles of same chemical compositions due to. ஓகே, ஸோ அது வந்து என்னென்னா நானோ பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆர் மோர் பயாலஜிக்கலாக ஆக்டிவாக இருக்குது தென் லார்ஜ் சைஸ் பார்ட்டிக்கிள். இது இந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இஸ் டியூ டு கிரேட்டர் சர்ஃபஸ் ஏரியா பர் யூனிட் மாஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 34. இன் டயபெட்டிஸ் இருக்குல்ல, அந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இன்சுலின் மாலிகுல்ஸ் பிளேஸ் அஸ் சர்ஃபஸ் போர்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் நோன் அஸ். ஸோ அந்த வந்து டயபெட்டிஸுக்கு வந்து நானோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, அதோட மேற்பரப்பில் அதுதான் வந்து இன்சுலின் மூலக்கூறுகள் வந்து இந்த இன்சுலின் மாலிகுல்ஸை பயன்படுத்துகிறோம். எது அடிப்படையில் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டென்ட்ரைமஸ்னால் என்னென்னா இதுதான் டென்ட்ரைமஸ் இஸ் ஏ ஹைலி பிரான்ச். இதில் வந்து நிறைய பிரான்ச்சாக இருக்குது, அதுதான் ஹைலி பிரான்ச் ஸ்டார் ஷேப்டு மேக்ரோ மாலிகுல்ஸ் வித் நானோஸ்கேல் டைமென்ஷன். ஸோ இதுதான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம், டென்ட்ரைமஸ். ஓகே, தென் இதில் யூஸ் பண்ணுறது நானோ செல்ஸால் இதுதான் குவாண்டம் டாட் இஸ் ஏ நானோ கிறிஸ்டல். அது வந்து 2 to 10 நானோமீட்டர் டயாமீட்டர் தான் இருக்கும். இட்ஸ் ஏ செமி கண்டக்டர். ஓகே, தென் நானோபோர்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணுறது வந்து டென்ட்ரைமஸ். ஓகே, தென் question number 35. As nanoparticle as a drug delivery to brain, the size of nanoparticle is needed to be. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து ஒரு நானோ பார்ட்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். அந்த நானோ பார்ட்டிக்கிளோட சைஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பிரெயினுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம், அது நானோ பார்ட்டிக்கிள் சைஸில் கொடுக்குறோம். அப்போ அந்த நானோ பார்ட்டிக்கிளோட சைஸ் என்ன அப்படின்னா வந்து இஸ் லெஸ் வந்து 100 நானோமீட்டர். வந்து 100 நானோமீட்டருக்கு ஸ்மாலராக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து
பி வந்து இந்த 100 நானோமீட்டருக்கு ஸ்மாலராக தான் அதை யூஸ் பண்ணுறோம். that the brain is protected by a highly selective semi permeable border is called இந்த பிபிபி, அதாவது பிளட் பிரெயின் பேரியர். ஸோ இதை வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம நானோ பார்ட்டிக்கலில் 100 நானோமீட்டருக்கு கம்மியான அளவுக்கு தான் வந்து மருந்து ட்ரக்கு கொடுத்து அதை க்யூர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லெஸ் தென் 100 நானோமீட்டர். Then question number 36. The carbon nanotube consisting a single sheet of graphite is rolled into a tube. அது வந்து என்ன, இந்த கார்பன் நானோ டியூப் இருக்குல்ல, இது வந்து ஒரு சிங்கிள் சீட் தான். இந்த கிராஃபின் சீட்டை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அது. ஓகே, ஸோ அப்போ அது கரெக்டு தான். சிங்கிள் சீட் இஸ் ரோல் பண்ணி வச்சுருக்கிறது தான் carbon nanotube, correct. Then carbon nanotube is electrically behaves as a semiconductor அப்படின்னு கேட்டோன்னா I say electrical behavior that is semiconductor ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த statement 1 or the both statement 1 and 2 வந்து individually true. ஆனால் statement 1 is not correct the explanation of 2. அதாவது இது வந்து நான் சிங்கிள் சீட்டாக இருக்கிறனால தான் இதை எலக்ட்ரிக்கலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா இல்லை. ரெண்டுமே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கரெக்டு, ஆனால் இட்ஸ் நாட் கரெக்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2க்கு அது கரெக்டாக இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, தென் நானோ கேப்சூல். Nano capsule is made of the polymeric membrane of the membrane at the an average size. ஸோ இதோட average size எப்படி இருக்கும்? Nano capsule are made up of a polymeric membrane at an average size. polymeric membrane எல்லாமே சேர்ந்த நானோ கேப்சூல் உருவாகுது. அதோட ஆவரேஜ் சைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி, லெஸ் தென் 50 to 200 நானோமீட்டர். இந்த இதுக்கு கம்மியானதாக இருக்கும் இந்த நானோ கேப்சூல், 50 to 200 நானோமீட்டர். ஓகே, தென் த ஃபாலோயிங் டூல் இஸ் த கேரக்டரைசேஷன் ஆஃப் நானோ பார்ட்டிகிள். இல்லை வந்து எந்த டூலை வந்து நம்ம நானோ பார்ட்டிகளை கேரக்டரைஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏஎஃப்எம், தட் இஸ் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி, இதை யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் எ பவர்ஃபுல் இமேஜிங் கேரக்டரைசேஷன் டூல் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த டோப்போகிராஃபி இஸ் த சைஸ் ஆஃப் த நானோ பார்ட்டிகிள். நானோ பார்ட்டிகளோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் TEM இஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. இது வந்து இஸ் ஏ ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் டெக்னிக். இது அதோட ஷேப்பு நம்ம செம் யூஸ் பண்ணோம்ல அதே தான். செம், இந்த சைஸு, தென் மார்ஃபாலஜிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு TEM யூஸ் பண்ணுறோம். பட் பால் மில்லிங் இஸ் ஏ ரொட்டேஷன் டைரக்ஷன் மில். இது வந்து அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி, நானோ பார்ட்டிகளை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் ZNO, தட் இஸ் சிங்க் ஆக்சைடு நானோ ஒயர் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ஜென்ரேட்டர். இது வந்து எப்படி இதாகுது? ஜென்ரேட்டராக யூஸ் ஆகுது. தென் ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இந்த இஸ் யார் அப்படின்னா, யார் அதோட ஃபாதர்? நானோ டெக்னாலஜி ஆஃப் வந்து சயின்ஸ் யார் அப்படின்னா வந்து இஸ் ரிச்சர்ட் ஃபின்மேன். ரிச்சர்ட் ஃபின்மேன் இதுதான் எனது வந்து இந்த ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி. இது எப்படின்னா 1959. இவரோட ஃபஸ்ட்டு தெர் இஸ் எ பிளென்டி ஆஃப் ரூம் அட் த பாட்டம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்பீச் தான் நானோ டெக்னாலஜியோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் தொடக்கம். அதனால தான் ரிச்சர்ட் ஃபின்மேனை இந்த ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் 1 to 40 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2024 நடந்த CTSE கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.